இன்னைக்கு நம்ம சயின்ஸ்ல யூனிட் 3 ஒர்க் அண்ட் எனர்ஜி அப்படிங்கிற லெசன்ஸ்ல வந்து சிம்பிள் மெஷின் அப்படிங்கறத பார்க்க போறோம். சிம்பிள் மெஷின் எதை சொல்லுவோம்? இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஷார்ப்னர் யூஸ் பண்ணி பென்சில் ஷார்ப் பண்ணுவோம்ல. அப்ப இந்த ஷார்ப்னர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியா பென்சிலை ஷார்ப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, ஸ்டாப்லர் இருக்குல்ல. ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? பேப்பர்ஸ், ஒரு 2-3 பேப்பர்ஸை ஈஸியா ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிசர். சிசர் இருக்குல்ல, சிசர் யூஸ் பண்ணாம என்ன பண்ண முடியும்? க்ளோத்தோ இல்ல பேப்பர்ஸோ நம்மளால ஈஸியா கட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்மளோட டெய்லி லைஃப்ல நிறைய சிம்பிள் மெஷின்ஸ் இருக்கு. அது வந்து எது எது அப்படிங்கறத இந்த லெசன்ல நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க எதுங்கறத பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன், சிம்பிள் மெஷின். இங்கே பார்த்தீங்களா, இங்கே நிறைய சிம்பிள் மெஷின்ஸ் இருக்குல்ல. பாருங்கள், ஹேமர் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன முடியும்? ஈஸியாக நெய்யில் வந்து வெளியில் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு சிசர் யூஸ் பண்ணி ஈஸியாக க்ளோத்து பேப்பர்ஸ் எதுனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? கட் பண்ண முடியும். இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா சிம்பிள் மெஷின். In our daily life, our effort is saved with the help of some simple machines. நம்மளோட டெய்லி லைஃப்பில் இந்த சிம்பிள் மெஷின்ஸ் என்ன பண்ணுது? நம்மளோட எஃபோர்ட் வேலைகளை வந்து ஈஸியாக்குது. We draw water from the well with the help of a wheel and a rope. நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கணும்னா அந்த வீல், இந்த புள்ளி இருக்கு இல்லையா, அதையும் அதை வந்து கயிறு, ரோப்னா வந்துட்டு கயிறு, அதையும் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கலாம். Simple machines are tools which are used to make our work easier. Simple machines என்ன? அதெல்லாம் வந்துட்டு ஒரு டூல்ஸு. அது வந்து நம்மளோட ஒர்க்கை என்ன பண்ணுது? ஈஸியாக்குது. Some examples for simple machines are pulley, wedge, inclined plane, screw, lever, wheel and axle. First one, pulley. புள்ளினா வந்துட்டு தமிழ் மீனிங் கப்பி. இப்போ பாருங்க, observe the picture which is easier, lifting the load with the help of a pulley or without a pulley. லிஃப்டிங்னா தூக்குறது. பாருங்க, இந்த ரெண்டு பிக்சர்ல எது ஈஸி? பொருளை தூக்குறது இதுவா இதுதானே. அது வந்து புள்ளி யூஸ் பண்ணி தூக்குனா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியாக தூக்க முடியும். நம்மளால வெயிட்டான பொருளை இப்படி தூக்க முடியாது. A pulley is a machine made up of a wheel with a cut around it. A rope or chain passes around the pulley. It rotates in the direction with more force. Example, grain. இங்கே பாருங்கள், புள்ளினா என்ன செய்ய? கப்பின் தமிழ் மீனிங் சொல்லியா. அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வீல் மாதிரி இருக்கும். இதை சுற்றி என்ன ஆகும்? கயிறு இல்லை அப்படின்னா செயின் வந்து இது வழியாக பாஸ் ஆகும். நம்ம எந்த சைடு மூவ் பண்ணுறோமோ அந்த சைடு ஃபார்வர்டில் இல்லைன்னா ரிவர்ஸில் மூவ் ஆகி பொருளை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்க்ளைன்டு பிளேனா வந்துட்டு சாய்தளம். அப்சர்வ் த பிக்சர் அண்ட் டிஸ்கஸ். Is lifting a box is easier than rolling it on a ramp? இந்த ரெண்டு பிக்சர்ஸில் எது வந்து ஈஸி? இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதா இல்லை இந்த ரேம்ப்னா வந்துட்டு சரிவு பாதை, இந்த சரிவு பாதை மூலமாக பொருளை எடுத்துகிட்டு போகிறது ஈஸியாக? இது தானே ஈஸி. A inclined plane is a flat sloping surface with one end higher than another. A inclined plane, அதாவது சாய்தளத்தில் வந்துட்டு இந்த சாய்தளம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எட்ஜ் வந்து ரொம்ப உயரமாகவும் ஒரு எட்ஜ் வந்து உயரம் கம்மியாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள், ரேம்ப்னா சரிவு பாதைன்னு சொன்னேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு சைடு மட்டும் அந்த பேஷண்ட்டை தூக்கிட்டு போகிற மாதிரி சரிவு பாதை இருக்குல்ல, அதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ரேம்ப். ஸ்லைட் அண்ட் ஸ்லோ ஃபார் வீல் சேர். வெஜ்னா தமிழ் மீனிங் ஆப்பு. A wedge is a tool with a sharp edge which can be used to split materials.
It is used to break wooden logs into 2 pieces. இங்கே பாருங்கள், வெட்ஜ்னா என்னங்கிறது இது வந்து ஒரு ஷார்ப் டூலு. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெட்டீரியல்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி இதுதான் என்னது, அந்த வெஜ்ஜை வச்சு நம்ம ஹாமரால் அடிக்கும் போது இந்த உடன் லாக்ஸ் என்ன ஆகுது, ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா, இது என்னது வெஜ். எக்ஸாம்பிள் நைஃப், சிஸ்ஸர் அண்டு ஆக்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்ண நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெட்டீரியல்ஸை ஸ்ப்ளிட் பண்ண முடியும்ல. ஸ்க்ரூனா வந்து தமிழ் மீனிங் திருகு. A screw is used to raise weights and to hold objects together. ஸ்க்ரூ வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, வெயிட்டை வந்துட்டு தூக்கிறதுக்கும் நெக்ஸ்ட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு என்ன யூஸ் ஆகுது, ஸ்க்ரூ வந்து யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் பென்சில் ஷார்ப்னர், ஸ்க்ரூ ஜாக், பாட்டில் கேப் அண்ட் விண்ட்மில். The screw in the bottle cap holds the cap and the bottle together. இப்போ பாட்டிலோட கேப்பில் இருக்க ஸ்க்ரூ என்ன பண்ணுது, அந்த கேப்பையும் அந்த பாட்டிலையும் வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு த பிளேட் அண்ட் ஷார்ப்னர் ஆர் ஹெல்டு டுகெதர் பை ஸ்க்ரூ. இந்த ஷார்ப்னரில் பார்த்திங்கன்னா இந்த பிளேடும் இந்த ஷார்ப்னரும் வந்து நல்லா பிடிச்சிக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்க்ரூ ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வீல் அண்ட் ஆக்சில். வீல்னால் வந்துட்டு சக்கரம், ஆக்சில்னால் அச்சு. வீல் அண்ட் ஆக்சில் கன்சிஸ்ட் ஆஃப் எ வீல் அட்டாச்டு டு எ ஸ்மால் ராட் ஸோ தட் தீஸ் டூ பார்ட்ஸ் ரொட்டேட் டுகெதர். வீல் அண்ட் ஆக்சில்னால் என்னது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வண்டி வச்சுருக்கோம்ல, இப்போ 2 வீலர் வச்சுருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணும், அந்த வீலும் ரொட்டேட் ஆகும். அந்த வீலுக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்னதாக ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு அச்சு இருக்கும். அது ரெண்டுமே என்ன ஆகும், சேமாக ரொட்டேட் ஆகும். எக்ஸாம்பிள் பைசைக்கிள் வீல், டோர் நாப், கிரைண்டர், ஆக்சல் வீல். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து என்னது, அந்த பைசைக்கிளோட வீலு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருக்குல்ல, இதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த ஆக்சில். இது ரெண்டும் சேம் சைடு என்ன ஆகும், ஒரே டைம் வந்து ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட், மோர் டு நோ, சிம்பிள் மெஷின்ஸ் as usually exchange a smaller force to move a heavy object. சிம்பிள் மெஷின்ஸ் என்ன பண்ணுது, சின்னதாக ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் போதும், அது வந்துட்டு ஹெவி ஆப்ஜெக்டே நம்மளால் என்ன பண்ண முடியும், லிஃப்ட் பண்ண முடியும், தூக்க முடியும். The work required is the same but the force required is less. நம்ம வந்து இந்த இப்போது வுட் இருக்குன்னா அந்த வுட்டை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறது என்ன அதோட வேலை. ஆனால் வந்துட்டு அந்த வெஜ் இருந்தால் நம்மளால் வச்சு ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஃபோர்ஸ் கம்மியாக கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளோட வேலையை வந்து முடிச்சுக்கிறோம். The idea of a simple machine originated with the Greek philosopher Archimedes around the 3rd century BC. இந்த சிம்பிள் மெஷின்ஸ் பற்றி சொன்னவர் யார், கிரேக் ஃபிலாசபர் ஆர்கிமிடிஸ் அப்படின்றவர் தான் வந்துட்டு இந்த சிம்பிள் மெஷினோட ஐடியாஸை நமக்கு கொடுத்தவர். நெக்ஸ்ட் ஒன், லீவர். லீவர்னா நெம்புகோல். A lever is used to multiply the force we give an object. இந்த லீவர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காக யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் சீசா, நட் கிராக்கர் அண்ட் ஃப்ளையர். Next, types of lever. To understand the lever we must know the following terms. நம்ம வந்துட்டு லீவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா அதனால டேர்ம்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். லோட் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆன் விச் த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு. லோடுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட், அதில் வந்து அந்த லோட் மேலே அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஆகும், ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும். எஃபோர்ட் இஸ் த ஃபோர்ஸ் we apply on the lever. எஃபோர்ட்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம அந்த லீவரை அழுத்துவோம் இல்லையா, அதான் வந்து ஃபோர்ஸ். fulcrum is the point on which the lever rotates.
ஃபுல்க்ரம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த லீவர் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு ஒரு அச்சு மாதிரி யூஸ் ஆகுது. Lever is classified into 3 types according to where the load and effort are located with respect to fulcrum. லீவர் வந்து த்ரீ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது வந்து எதை பொறுத்து சொல்கிறாங்க அப்படின்னா ஃபுல்க்ரம் வந்து லோடு எஃபோர்ட் அதுக்கு இடையில இல்லை அப்படின்னா லாஸ்டில் ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி ஃபுல்க்ரம் வரதை பொறுத்தா 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. First, class 1 lever. When the fulcrum is between the effort and the load, it is known as class 1 lever. Class 1 lever example scissors, pliers, seesaw. இப்போ வந்துட்டு கிளாஸ் 1 லிவரில் ஃபுல்க்ரம் எங்கே இருக்கும் அப்படின்னா லோடுக்கும் எஃபோர்ட்க்கும் இடையில இருக்கும். இந்த பிக்சரை பாருங்கள். இங்கே சிசர் இருக்குல்ல, என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல எஃபோர்ட் கொடுப்போம். சென்டரில் ஃபுல்க்ரம் இருக்குது, அந்த அச்சு மாதிரி செயல்படுறது. ஃப்ரண்ட்டில் பேப்பர் லோட் இருக்கு இல்லையா, இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து என்னது கிளாஸ் 1 லீவர். செகண்ட் ஒன் கிளாஸ் 2 லீவர். When the load is between the effort and the fulcrum, it is known as class 2 lever. Example wheelbarrow, lemon squeezer, nut cracker. இப்போ பாருங்கள், கிளாஸ் 2 லீவரில் எஃபோர்ட்க்கும் ஃபுல்க்ரம்க்கு சென்டரில் என்ன இருக்கும், லோட் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிளாஸ் 2 லீவர். இங்கே பாருங்கள், இந்த லெமன் ஸ்கியூசரில் இங்கே என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட்டில் எஃபோர்ட் கொடுப்போம், சென்டரில் லோடு இந்த லெமன் இருக்கும், ஃப்ரண்ட்டில் என்ன இருக்கும், ஃபுல்க்ரம் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்க்ரம்க்கு எஃபோர்ட்க்கும் இடையில லோட் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது கிளாஸ் 2 லீவர். நெக்ஸ்ட் கிளாஸ் 3 லீவர். In this lever the effort is between the load and the fulcrum. Example stapler, tongs, broomstick, hockey stick. கிளாஸ் 3 லீவரில் பார்த்திங்கன்னா என்னது இடையில எஃபோர்ட் இருக்கும், லோட்க்கும் ஃபுல்க்ரம்க்கு இடையில எஃபோர்ட் இருக்கும். இப்போ இங்கே ஸ்டாப்லர் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்டாபிள் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சென்டரில் வச்சு தானே அழுத்தி பின் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு லோட்க்கும் ஃபுல்க்ரம்க்கு இடையில எஃபோர்ட் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு கிளாஸ் 3 லீவர். நெக்ஸ்ட் shall we fill the book bag exercise. Use the correct word to fill the blanks. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆன்சர்ஸ் இருக்குது. நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் எடுத்து என்ன பண்ணணும், டேஷில் ரைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன், dash is said to be done when a force is acting on it. ஒரு ஃபோர்ஸ் வந்து அதில் ஆக்ட் ஆயிடுச்சு, அதாவது வேலை நடந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஒர்க். செகண்ட் ஒன், the ability to do work is energy. நம்ம ஒர்க் பண்ணோம், நம்ம கண்டிப்பாக என்ன வேணும், எனர்ஜி வேணும்ல. ஸோ ரைட் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு dash is a machine made up of wheel and rope. இந்த இது வந்து ஒரு மெஷின் வந்து வீலாலையும் ரோப்பாலையும் ஆனது. எது, புள்ளி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், dash help us to make work easier. எது வந்து நம்மளோட ஒர்க்கை ஈஸியாகுது, சிம்பிள் மெஷின்ஸ். simple machines. Next, an example for inclined plane is dash. Inclined plane சாய்தளத்துக்கு எது example, ramp. Second one, rearrange the letters and find out the names of the tools. இங்கே பாருங்க, இங்கே டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸ்க்கு கீழே நேம்ஸ் வந்து லெட்டர்ஸ் மாற்றி இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீஅரேஞ்ச் பண்ணி ரைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, வெட்ஜ். WEDGE.
G-E, veg. Vegna kodari. Next, lever. L-E-V-E-R, lever. Next one, screw. S-C-R-E-W, screw. Next, match. First one, class 2 liver. Class 2 liver க்கு எது வரும்? Nutcracker. Next, புள்ளி. புள்ளிக்கு எக்ஸாம்பிள் எது? Drawing water. நம்ம என்ன பண்ணுவோம்? வெல்ல இருந்து தண்ணி எடுப்போம் இல்லையா, அதுக்கு வந்து புள்ளி யூஸ் ஆகும். Class 1 liver, seesaw. Wheel and axle, bicycle. Renewable resource, wind. Thank you students. Remaining we will see in next class.